தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். கூட்டணியில் சேர்ந்த ஒரே நாளில் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பை வைகோ அவர்கள் வச்சுட்டாரு. வைகோ அவர்கள் வாக்குமூலத்தை வச்சு ஆளுநருக்கும் விஜய்க்கும் ஒரே நேரத்தில் செக்மேட் வச்சிருச்சு திமுக. உச்சநீதிமன்றத்தில் தனக்கு மிகப்பெரிய ஆப்பு வந்துடும் அப்படின்றக்காகவே ஸ்டாலின் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க வேண்டும், ஸ்டாலின் அவர்கள் தாவேகா கட்சியை உடைக்க பார்க்கிறார், எங்களுடைய ஆட்சியை கவிழ்க்க பார்க்கிறார், மிகப்பெரிய அளவுக்கு பேரம் பேசப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்கிறது இந்த தாவேகா அரசு. ஆனால் இப்படி ஸ்டாலின் அவர்கள் மீது பழி போட்ட மறுநாளே விஜயை 4 எம்எல்ஏக்கள் மாட்டி விட்டுருக்கிறாங்க. தனக்குத்தானே விஜய் அம்பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டுமல்ல, இந்த தாவேகா ஆட்சி கவிழ்ப்பு விஷயத்தில் ஸ்டாலின் அவர்கள் மீதும் செந்தில் பாலாஜி அவர்கள் மீதும் இவர்கள் பழி போட்டு ஒரு எஃப்ஐஆரெல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்கல்ல. இந்த எஃப்ஐஆரை வெறும் 6 பாயிண்டில் நம்ம சுக்குநூறாக உடைக்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்தே குதிரை பேரத்தை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு வந்தது. இதை தாவேகா தரப்பு எந்தவித ஆதாரமும் இல்லாமல் எங்கள் மேலே குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஆதாரம் தான் வேணும், இந்த நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வைகோ அவர்கள் விஜய் தான் எங்களுடைய கட்சி எம்எல்ஏக்கள் 2 பேரையும் ராஜினாமா பண்ண சொன்னார், இடைத்தேர்தலில் நானே பிரச்சாரம் பண்ணி உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு மூலமாகவே வைகோ அவர்கள் குதிரை பேரத்தில் விஜய் தான் A1 குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டார். திமுக இதை உடனடியாக கையில் எடுத்துக்கொண்டு ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதை வைகோ அவர்களே வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார். எனவே அவர் மீது நாங்கள் வழக்கு தொடுக்க போகிறோம், அதற்கு உங்களுடைய அனுமதி என்பது வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பிட்டாங்க. ஏன் ஆளுநருக்கு திமுக கடிதத்தை அனுப்புகிறாங்க அப்படின்னா, ஒரு அமைச்சர் மீதோ ஒரு எம்எல்ஏ மீதோ ஒரு வழக்கு தொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆளுநருடைய அனுமதி என்பது பெறணும். அந்த அனுமதி பெற்றால் மட்டும்தான் வழக்கு தொடர முடியும் என்பதற்காக தான் ஆளுநருக்கு திமுக ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்கு. இந்த கடிதத்தின் மூலமாக ஆளுநருக்கும் விஜய்க்குமே ஒரு செக்மேட் வச்சிருக்கு திமுக. ஏன் அப்படின்னா, இந்த ரிசல்ட் வெளியான பிறகு விஜய் அவர்களை ஆளுநர் அலைக்கழித்து கொண்டே இருக்கிறார். விஜய் அவர்களுக்கு எதிராக பாஜக சதி செய்கிறது, பாஜகவுடைய ஆட்சி ஆளுநரோட ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காக தான் நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் அப்படின்றதான் கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய ஒற்றை கருத்தாக இருக்கு. ஆனால் இந்த ஆளுநர் இப்போ விஜய்க்கு எதிரானவர் என்றால் உடனடியாக திமுக கொடுத்த அந்த லெட்டர் மீது கையெழுத்து போட்டு விஜய்க்கு எதிராக தாராளமாக வழக்கு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கணும். அப்படி கொடுத்தார் அப்படின்னா விஜய் அவர்களுக்கும் பாஜகவுக்கும் பிரச்சனை என்பது இருக்குது. விஜய் அவர்களை பாஜக எதிர்க்கிறது, ஆளுநர் அலைக்கழித்ததற்கான காரணம் என்பது விஜயை பிடிக்காதனால தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறலாம். ஆனால் கடந்த ஆட்சி இல்லாதது போல் இந்த ஆட்சியில் விஜய் அவர்கள் எழுதி கொடுத்ததை அப்படியே புள்ளி மாறாமல் இந்த ஆளுநர் வாசித்து காட்டினாரு. அப்போ அதே போல் இந்த திமுக கொடுத்த அந்த கடிதத்தின் மீது எந்த உத்தரவும் போடாமல் விஜயை நாங்கள் காப்பாற்றுவோம், விஜய் எங்கால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிரூபித்து காட்டுவாரா அப்படின்ற 2 விதமான செக்மேட்டை இன்னைக்கு ஆளுநர் தரப்புக்கும் விஜய் தரப்புக்கும் வச்சிருக்கிறாங்க திமுக. ஒருவேளை ஆளுநர் அனுமதி கொடுத்துட்டார் அப்படின்னா அது விஜய்க்கு மிகப்பெரிய ஆப்பாக இறங்கும் உச்சநீதிமன்றத்தில். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, பிரதமராக இருந்த நரசிம்மராவையே உச்சநீதிமன்றம் இவர் குதிரை பேரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்கு. ஏற்கனவே வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமரே. அப்போ முதலமைச்சர் விஜயும் இந்த விஷயத்தில் தண்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. ஏன்னா இதற்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்தில் ஒரு தனிநபர் ஒரு வழக்கு போடுறார், விஜய் குதிரை பேர் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆளுநர் ஆட்சியை தமிழ்நாட்டில் அமல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இதற்கு என்ன ஆதாரம் இருக்குது, போதிய முகாந்தரமே இல்லாமல் குற்றச்சாட்டை நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது வைகோ அவர்கள் பேசிய பேச்சு என்பது வாக்கு மூலமாக ஆதாரமாக மாறியிருக்கு. அப்போ இந்த ஆதாரத்தையே மிக தெளிவாக உச்சநீதிமன்றத்தில் திமுக சமர்ப்பிக்கும். அப்போ விஜய் அவர்களுடைய பதவிக்கே இது வேட்டாக மாறும். உச்சநீதிமன்றத்தால் விஜயுடைய ஆட்சியை பறிப்பதற்கான வாய்ப்பு என்பது இருக்குது. அப்படின்றதுனால தான் இதை எப்படியாவது திசை திருப்பணும், எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் அவசரமாக விஜய் ஆட்சியை ஸ்டாலின் அவர்கள் கவிழ்க்க நினைக்கிறார் அப்படின்ற ஒரு புரளியை கிளப்பி விடுறாங்க. இது ஏன் நான் புரளி அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் தேர்தல் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியதை தாவேகாவுடைய ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியாக இவங்க மாற்ற நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது.
உண்மை என்ன தெரியுமா? தாவேக்கால உட்கட்சி பிரச்சனை என்பது மிகப்பெரிய அளவுக்கு வெடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு 10-20 நாட்களுக்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தோம். 10 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுக்கணும், அமைச்சர் பதவி தான் கொடுக்கல, எங்களை யாருமே மதிக்கவே மாட்டுறாங்க, ஒன்றுமே இல்லாமல் எம்எல்ஏவாக இருப்பதற்கு நாங்கள் எதுக்கு இருக்கணும், அவ்வளவு காசு செலவு பண்ணி நாங்கள் எம்எல்ஏவாக ஜெயிச்சிருக்கோம், எங்களுக்கு கட்சியிலையும் பவர் இல்லை ஆட்சியிலையும் பவர் இல்லை அப்படின்னா நாங்கள் என்ன தான் பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுக்கு போர்க்கொடியை தூக்குனாங்க தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள். எப்போ அப்படின்னா சட்டமன்றம் கூடுவதற்கு முன்பு 2 நாள் பயிற்சி என்பது கொடுத்தாங்க தெரியுமா? அந்த பயிற்சியின் போது தான் அந்த சம்பவம் நடந்துச்சு. அதை நம்ம ஒப்பீனியன் தமிழ் சுட்டி காட்டிய வீடியோ வெளியிட்டோம். அதை உறுதிப்படுத்தும் விதமாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊத்தங்கரை எம்எல்ஏவுடைய புகார் இருக்கு தெரியுமா? இந்த புகாரை ஒட்டி மறுநாளே புதிய 4 மாவட்டங்களை தாவேக்கா உருவாக்கி இருக்கிறாங்க. அதற்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய நபர்களை மாவட்ட செயலராக நியமனம் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பொருந்தி போது பாருங்க. அதாவது காஞ்சிபுரம் தெற்கு, நெல்லை தென்கிழக்கு, நெல்லை மத்தி, திருவண்ணாமலை வடமேற்கு, இப்படிலாம் மாவட்டத்தை பிரித்து நம்ம பார்த்துருக்கோமா? ஏதோ வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லி நம்ம வானிலை அறிக்கையாக பார்த்து அந்த வடகிழக்கு தென்கிழக்கு அப்படின்றதெல்லாம் இப்போ மாவட்டமாக பிரியுது அப்படின்றது காரணம் என்ன தெரியுமா? இவங்க எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி நாங்கள் வேறு கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னதுனால தான். அப்போ வேறு கட்சிக்கு இவங்க போயிடக்கூடாது, போனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களே வேறு கட்சிக்கு போகிறாங்களே அப்படின்ற அசிங்கம் நமக்கு வந்துவிடும் என்பதற்காக தான் அவசரமாக இவங்களுக்கு மாவட்ட செயலர் பதவி கொடுத்துருக்குறாங்க. 4 பேர் யாருன்னா நெல்லை RS முருகன், போலூர் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய அபிஷேக், உத்தரமேரூர் முனிரத்னம், ரெட்டியாரப்பட்டி நாராயணன், இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு தான் மாவட்ட செயலர் பதவியே தாவேக்கா கொடுத்துருக்கு. இப்போ கணக்கு பொருந்தி போது பார்த்தீங்களா? மாவட்ட செயலர் பதவி, அமைச்சர் பதவி கேட்டு போர்க்கொடி தூக்கிய எம்எல்ஏக்கள் வேறு கட்சிக்கு தாவுவதாக பிரச்சனை பண்ணுறாங்க. அப்படி பிரச்சனை பண்ண இந்த 4 எம்எல்ஏக்களுக்கு இப்போ மாவட்ட செயலர் பதவி என்பது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது தன்னுடைய எம்எல்ஏக்கள் கட்சி மாறக்கூடாது என்பதற்காக ஒரு பதவியை இவர் மறுநாளே கொடுத்திருக்கிறார் விஜய். அப்போ மறுநாளே இவங்க ஸ்டாலின் மீது பழி போட்டதும் செந்தில் பாலாஜி பழி போட்டதும் எப்படி அம்பலப்பட்டு போது பாருங்க. இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா தர்மபுரியில் பெண்ணாகர எம்எல்ஏ கஜேந்திரன் பொதுவாக ஒரு அரசு பேருந்து சேவையை ஒரு கிராமத்துக்கு தொடங்கி வைக்கிறோம் அப்படின்னா அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தான் தொடங்கி வைப்பார், அதிகாரிகள் இருப்பாங்க. ஆனால் தருமபுரி மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய சிவன் அவர்கள் அந்த பேருந்தை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். எம்எல்ஏ கஜேந்திரனுக்கு அழைப்பே இல்லை. இவர் ரீல்ஸை வெளியிட்டுறாரு. ரீல்ஸை பார்த்த எம்எல்ஏ அவர்கள் கொந்தளிச்சு போகிறாரு. எப்படிங்க எம்எல்ஏவாக இருக்க என்னை கூப்பிடாம மாவட்ட செயலர் நீங்கள் போயிட்டு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம், அரசு நிகழ்ச்சி நீங்கள் தொடங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டிருக்கிறாங்க. இந்த சண்டை தான் தொடர்ச்சியாக நடந்து எம்எல்ஏக்கள் அணிமாறுவதற்கு காரணமாக மாறி அதை ஸ்டாலின் மேலே பழிய போட்டு மறைத்து இன்னைக்கு 4 எம்எல்ஏக்களுக்கு பதவியை கொடுத்திருக்கிறார் விஜய் அப்படின்னு தெரியுதா? சரி, இப்போ இந்த ஸ்டாலின் அவர்கள் மீது பழிய போடுறாங்களே, அரசியலை விட்டு நீங்கள் ஒதுங்கணும், நீங்கள் திட்டமிட்டு தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் இதுக்கு மூளையாக செயல்பட்டார்னு சொல்கிறாங்கல்ல. இவங்க வெளியிட்ட எஃப்ஐஆரை வச்சு நம்ம 6 பாயிண்டில் இவங்களை அம்பலப்படுத்தலாங்க. ஏன்னா இவங்க தாவேக்கா ஆட்சியை கவிழப்போது சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. எத்தனை எம்எல்ஏக்களை வச்சு கவிழ்க்க போகிறாங்க? புகார் கொடுத்தது எத்தனை எம்எல்ஏ? ஒரே ஒரு எம்எல்ஏ, ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா தான் புகார் என்பது கொடுத்துருக்கிறார். ஒரு எம்எல்ஏ வச்சு எப்படிங்க ஆட்சியை கவிழ்த்த முடியும்? நீங்கள் இப்போ மகாராஷ்டிராவை எடுத்துட்டிங்கன்னா அங்கே அஜித் பவார் மிகப்பெரிய அளவுக்கு எம்எல்ஏக்களை அழைச்சிட்டு போனார், ஆட்சியை கவிழ்த்தார். அதே போல் 2019 கர்நாடகாவில் 19 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அணிமாறினாங்க, ஆட்சியை கவிழ்த்தாங்க. 2020 மத்திய பிரதேசத்தில் 20 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்லேருந்து பாஜக போனாங்க, ஆட்சியை கவிழ்த்தினாங்க. அருணாச்சல பிரதேசத்தில் 2016 அப்படி தான் பல்கா எம்எல்ஏக்கள் அணிமாறினாங்க. அப்போது ஆட்சி கவிழ்ப்பு என்பது இது வரைக்கும் எப்படி நடந்திருக்குன்னா பல்கான எம்எல்ஏக்களை வச்சு தான் நடந்திருக்கு, ஒரு எம்எல்ஏ வச்சுலாம் நடக்கலை. இதுலேயும் இந்த CTR நிர்மல்குமார் இருக்கிறாருல, அவர் பல எம்எல்ஏக்களுக்கு பேரம் பேசினாங்க, 50 கோடி வரைக்கும் பேரம் பேசினாங்க அப்படின்றாரு. 35 கோடி அப்படின்றதான் போலீஸ் சொல்கிறது. அப்போ 50 கோடின்னு இவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில. பல எம்எல்ஏக்கள் டீல் பேசியிருக்கிறாங்க அப்படின்னா ஏன் ஒரு எம்எல்ஏ மட்டும் புகார் கொடுத்துருக்குறாங்க, ஏன் பல எம்எல்ஏக்கள் புகார் கொடுக்கவே இல்லை அப்படின்ற கேள்விக்கு பதிலே இல்லை. சரி, இவங்க கைது பண்ணாங்கல்ல, கைது பண்ண முதல் ஆள் A1 கைது பண்ணவர் யாருன்னா திருநாவுக்கரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபரை கைது பண்ணியிருக்கிறாங்க. இவர் யாருன்னா லயோலா காலேஜுடைய முன்னாள் மாணவர் என்ற பெயரில் தேர்தல் கருத்து கணிப்புகளை வெளியிடுவார். இவர் தாவேக்காவுக்கு ஆதரவாக தேர்தல் கருத்து கணிப்பு வெளியிட்டவர், திமுக அதிமுகவுக்கு எதிராக பேசுபவர்.
அவங்க ஆலோசகர் என்னோட தொடர்பு இருந்தாங்க. ஏன்னா எல்லாமே லயலா செட்ஸ், எல்லாமே ஆதவாகட்டும் ஜானாகட்டும் எல்லாமே லயலா செட்ஸு. நான் என்ன தான் எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. ஜானா ரகேசாமியும் ஆதவ அர்ஜுனாவும் என்னுடைய லைலா பேட்ச் மேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக பேசிய நபர் இன்னைக்கு திமுக ஆட்சியை உருவாக்குவதற்கு தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு வேலை செய்தார், அது செந்தில் பாலாஜியோடு வேலை செய்தார்னு சொல்வதை நம்ப முடியுதா? அப்போ இவரை கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி அதன் மூலமாக செந்தில் பாலாஜியை குறிவைப்பது அம்பலமாகி போச்சா? அடுத்து வைகோ அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தாரு, அது வீடியோ வாக்குமூலமாக இருக்குது. அதே போல் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கு முன்னாடி அதிமுகவுடைய எம்எல்ஏக்களை விஜய் அவர்கள் சந்தித்தார், அதுவும் வீடியோ ஆதாரமாக இருக்குது, ஃபோட்டோ ஆதாரமாக இருக்குது. இப்போ இது மாதிரி வைகோ மாதிரியும் விஜய் மாதிரியும் ஒரு வீடியோ ஆதாரமோ ஒரு ஃபோட்டோ ஆதாரமோ திமுக தரப்பு இந்த இளையராஜா அப்படின்ற எம்எல்ஏவை போய் சந்தித்ததற்கு ஆதாரம் ஏதாவது வெளியிட்டாங்களா? எதுவுமே இல்லவே இல்லை. எந்த ஆதாரமுமே இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை இவங்க வைக்கிறாங்க. சரி, என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேரம் பேசினாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டை இளையராஜா அவர் எம்எல்ஏ வச்சிருக்கிறார், தாவேகா எம்எல்ஏ. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வந்துச்சா? எந்த தேதியில் அது நடக்க போகுது? ஏதாவது மனு என்பது கொடுத்தாங்களா? எதுவுமே இல்லை. சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்தை திமுக கொண்டு வரவே இல்லை. கொண்டு வராத ஒரு விஷயத்திற்கு எப்படி பேரம் பேச முடியும்? கொண்டு வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எனக்கு ஓட்டு போடுங்க, மாற்றி போடுங்க, ஆட்சியை கவிழ்ப்போம் அப்படின்னு சொல்லலாம். கொண்டே வராத ஒரு விஷயத்திற்கு எப்படி பேரம் பேச முடியும் அப்படின்னு தெரியல. சரி, குற்றம் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம்? இப்போ பணத்தோடு பிடிபட்டு விட்டார்கள், இல்லை பணம் கொடுக்க பிடிபட்டு விட்டார்கள், இல்லை பணம் கொடுத்து அந்த வீடியோ காட்சி இருக்குது, இல்லை பணம் வைத்திருந்த அந்த ஃபோட்டோ காட்சி இருக்குது, சிசிடிவி காட்சி இருக்குது, இப்படி ஏதாவது ஆதாரத்தை வெளியிட்டாங்களா? ஏன்னா இப்போ ஜார்க்கண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 எம்எல்ஏக்கள் பணத்தோடு சிக்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சியை கவிழ்ப்பதற்குன்ட்டு சிக்கினாங்க. அதே போல் தெலுங்கானாவில் அவர் சந்திரசேகர் ராவோடைய ஆட்சியை கொடுப்பதற்கு இதே மாதிரி பாஜக பேரம் பேசினாங்க. அதை செய்தியாளர் சந்திப்பில் வீடியோவே போட்டு காமிச்சார் கேசிஆர் அவர்கள். பாருங்க எப்படி எந்த அளவுக்கு இவங்க ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரத்தை காட்டினார். அது மாதிரி ஏதாவது தாவேகா தரப்பு காட்டுச்சா? சரி, குறைஞ்சபட்சங்க, அதாவது இந்த தினகரன் அவர்கள் எம்எல்ஏ காணவில்லை அப்படின்னு சொல்லும்போது, எம்எல்ஏவில் மிரட்டிவும் கையெழுத்து வாங்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் எம்எல்ஏ நிதானத்தோடு கையெழுத்து போடுறாரு பாருங்கன்னு சொல்லிட்டு தாவேகா தான் ஒரு வீடியோவை வெளியிட்டாங்க. அப்படி தினகரன் எம்எல்ஏ போல ஒரு வீடியோவாக வெளியிட்டு பாருங்க திமுக ஆட்கள் எங்களுடைய எம்எல்ஏவை சந்தித்து பேசக்கூடிய காட்சி அப்படின்னு சொல்லி காமிச்சாங்கன்னா அப்படின்னா இல்லை. அப்போ சபாநாயகர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானமும் நடக்கலை, அவர் அதை மாற்றி ஓட்டும் போடலை, அவர் சந்தித்ததாக எந்த வீடியோ ஆதாரமும் இல்லை, ஃபோட்டோ ஆதாரமும் இல்லை, சிசிடிவி ஆதாரமும் இல்லை. அப்போ குற்றம் என்பது இங்கே நடக்கவே இல்லை, நடந்ததாக சொல்லப்படுது. அப்போ விசாரணை தானே பண்ணணும். விசாரணைக்கு அழைத்து சென்று விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றால்தான் கைது பண்ணணும். ஆனால் இவங்க நேரடியாக 6 பேரை கைது பண்ணுறாங்க. அதுவும் தாவேகா தரப்புக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்கள் சொன்னதாக கைது பண்ணுறாங்க. அப்போ இந்த கைது பண்ணதை எவ்வளவு பெரிய ஒரு மோசடியான வழியில் கைது செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தெரியுதா? சரி, அப்போ புகார் கொடுத்தாவே கைது பண்ணிடுவாங்கங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பெரும்பான்மையை நிரூபிச்சார்ல விஜய் மே 13ஆம் தேதி, அப்போது வெளியே அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேர் தாவேகாவுக்கு ஆதரவாக ஓட்டளித்த பிறகு வெளியே எடப்பாடி என்ன சொன்னார்? வாரிய தலைவர் பதவி, அமைச்சர் பதவி தரோன்னு சொல்லி தான் இப்படி இவங்க குதிரை பேரத்தில் ஈடுபட்டு எங்களுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க, அதனால தான் மாற்றி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி எடப்பாடி சொன்னாரா இல்லையா? அப்போ அவர் புகார் கொடுத்தார்ல, அந்த புகாரின் அடிப்படையில் நீங்கள் நடவடிக்கை எடுத்தீங்களா? ஏன் எடுக்கவே இல்லை? அப்போ கட்சி சார்புடையவ தான் நீங்கள் புகார் எடுப்பீங்கன்றது தெரிஞ்சு போச்சா? திமுகவாக இருந்தாங்க தான் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. சரி, அதையாவது முறைப்படி அரசாங்க வழிப்படி செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லைங்க. பொதுவாக இப்படி லஞ்சம் கொடுக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி புகார் வந்தால் லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஎஸ்சி தான் அதை நடவடிக்கை எடுக்கும். அவங்க தான் போய் ரைடு பண்ணுவாங்க, அவங்க தான் கைது பண்ணுவாங்க, அவங்க தான் அறிக்கை விடுவாங்க. ஆனால் இங்கே டிவிஎஸ்சி பண்ணாமல் சென்னையுடைய சட்டம் ஒழுங்கு காவல்துறை போய் ரைடு பண்ணுது, சட்டம் ஒழுங்கு காவல்துறை போய் கைது பண்ணுது, சட்டம் ஒழுங்கு காவல்துறை அறிக்கை விடுது. அப்போ அரசாங்க வழி, நிர்வாக வழியிலும் இந்த கைது என்பது தவறாக நடந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய வழக்கறிஞர் மிக தெளிவாக சொல்றாங்க. இதை நாங்கள் உடைச்சி எரிவோன்றாங்க. அப்போ இந்த வழக்கு என்பது எப்படி ஹார்ட் டிஸ்க்கு காணாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் கைது பண்ணாங்க, மிகப்பெரிய அளவுக்கு பேசினாங்க. இன்றைக்கி அந்த நபர் என்ன ஆனாருன்னே தெரியல. அதே மாதிரி தான் இப்போது ஒரு வதந்தியை கிளப்பிவிடணும், நம்மளுடைய கட்சி ஆட்களே வேறு கட்சிக்கு தாவ போகிறாங்க, எம்எல்ஏக்கள் அணிமாற போகிறாங்கன்றதை மறைக்கணும். அவங்களுக்கு ஒரு பக்கம் பதவியை கொடுத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் மீது பழிய போடுவோன்றக்காக தான் ஸ்டாலின் ஒதுங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாவேகா தரப்பு
அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. நான் என்னங்க கேட்குறேன், இப்போ சபாநாயகருக்கு எதிரான தீர்மானம் கொண்டு வரவே இல்லை, நடக்கவே இல்லையா? திமுகவினை சந்தித்து பணம் கொடுத்தாங்க அப்படின்றதுக்கு ஆதாரமே இல்லையா? ஆனால் எதெல்லாம் நடந்துச்சு? விஜய் வைகோ அவர்களை சந்தித்து வைகோ அவர்கள் பேசின வாக்குமூலம் நடந்துச்சு. விஜய் அவர்கள் பெரும்பான்மைக்கு முன்பு அதிமுக எம்எல்ஏக்களை சந்தித்தது நடந்துச்சு. அப்போ நடந்ததற்கு நடவடிக்கை இல்லை, நடக்காததற்கு நடவடிக்கை இருக்குது. அதுவும் குறி வச்சு செந்தில் பாலாஜியை மட்டும் தாக்குறாங்க. எதற்காக செந்தில் பாலாஜியை மட்டும் குறி வைக்கிறாங்க அப்படின்றது தெரியுதா? அதாவது கரூருக்கு பிரச்சனை நடந்தப்போ 41 உயிர்கள் போனப்பையும் செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டாங்க. மின்வெட்டு நடக்குது, ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சு, ஃபியூஸை பிடுங்குறான்றப்பையும் செந்தில் பாலாஜி மீது பழிய போட்டாங்க. இப்போ எம்எல்ஏக்கள் பேரத்துக்கும் செந்தில் பாலாஜி மீது பழிய போடுறாங்க. அப்போ ஏன் பழி போடுறீங்க? அப்போ கரூருக்கு விஜய் அவர்கள் போக இருக்கிறார் 10ஆம் தேதி. அப்போ ஏற்கனவே கரூருக்கு போயிட்டு வந்த பிறகு செந்தில் பாலாஜி மீது பழி போட்டவர் இப்போ போவதற்கு முன்பே பழி போடுகிறார். எப்படியாவது கரூரில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிளானை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பொதுமக்களுக்கு எழுந்திருக்கு. அப்போது பாஜக தான் தொடர்ச்சியாக ஈடியை விட்டு ரைடு பண்ணி செந்தில் பாலாஜியை தாக்கிக்கிட்டே இருந்தாங்க, அவங்கள குறி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அதே வேளையை இன்னைக்கு தாவேகா செய்வதன் மூலமாக பாஜக சொல்லி தான் தாவேகா செந்தில் பாலாஜியை குறிவைத்து சம்பந்தமே இல்லாமல் ஊத்தங்கரை எம்எல்ஏக்கும் கரூரையும் தொடர்பு படுத்தி இந்த வழக்கை முடிச்சு போடுகிறார்களோ அப்படின்ற சந்தேகம் இன்னைக்கு எல்லோருக்கும் எழுந்திருக்கா இல்லையா? அப்போ இந்த டைம் லைனை நீங்க பார்த்தாவே தெரியுது, தாவேகாவுடைய உட்கட்சி பிரச்சனையில் எம்எல்ஏக்கள் அணிமாறப் போகிறார்கள். அந்த எம்எல்ஏக்கள் அணிமாறப் போவதை திமுக மீது தெளிவாக கை நகர்த்தி பழி போடுகிறார்கள். ஸ்டாலின் அவர்கள் பேசின விஷயத்தை இதற்கு முடிச்சு போட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு கோட்பாட்டை உருவாக்குகிறார்கள். மறுநாளே தாவேகா எம்எல்ஏக்களுக்கு புதிய மாவட்டங்களை உருவாக்கி பதவியை கொடுக்கிறார்கள். இப்போ கரூரில் இடைத்தேர்தலுக்காக செந்தில் பாலாஜி மீதும் பழி போடுவதை பார்க்க முடியுது. இப்போ ஒட்டுமொத்தமாக பழி 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 இது மட்டுமே இந்த தாவேகா அரசு தொடர்ச்சியாக செய்து வருவதை பார்க்க முடியுது. இவர்கள் என்ன பழி போட்டாலும் ஆளுநருக்கு திமுக கேட்டிருக்கக்கூடிய அந்த அனுமதி கிடைத்திருச்சு அப்படின்னா பாஜக விஜயை நம்பவில்லை என்று அர்த்தம், பாஜக விஜயை எதிர்க்கிறது என்று அர்த்தம். ஒருவேளை ஆளுநர் இந்த விஷயத்தில் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றால் பாஜக விஜயை காப்பாற்றுகிறது என்று அர்த்தம். விஜயை காப்பாற்றினால் இந்த கூட்டணி கட்சிகளுடைய நிலைமையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றது தெரியல. இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு மாறி இருக்கிறாங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் வீடியோ ஆதாரத்தோட வெளியிடுறேன். நன்றி.